அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சோலா மில் எதிரில் திருப்பத்தில் அதிக விபத்துக்கள் இரவு நேரங்களில் ஏற்படுவதால், இருள் சூழ்ந்த பகுதிகளாக காணப்படுவதால் அதிக விபத்துக்கள் ஏற்படுகிறது. எனவே சிபிஐ-எம்எல் கட்சி வேடசந்தூர் ஒன்றிய குழு அந்த விபத்துக்களை தடுப்பதற்காக அந்த இடத்தில் உயர்மின் கோபுர விளக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியில் கையெழுத்து வாங்கியும், சிபிஐ-எம்எல் கட்சி சார்பாக பல மனுக்கள் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த இடத்தில் விளக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திடம் பல மனுக்கள் கொடுத்துள்ளோம். அதன் விபரம், மனுவின் நம்பர் உள்பட அனைத்தும் கொடுத்துள்ளோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நேற்று கண்டன போஸ்டர் அடித்து அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அனுப்பியுள்ளோம். அதன் விவரம் இங்கே உள்ளது. திண்டுக்கல் சப் கலெக்டர் அவர்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அவர்களை தொடர்பு கொள்ள கூறினார்கள். குறுஞ்செய்தி மூலம் வாட்ஸ்அப்பில் தான் அவருக்கு கண்டன போஸ்டரை அனுப்பினோம். அந்த விவரம் உள்ளே உள்ளது. மேலும் நகாய் பிடி அவர்களை இது சம்பந்தமாக தொடர்பு கொண்டுள்ளோம் 2-3 முறை. அவர் கடைசியாக நம்மளுக்கு கொடுத்த பதில் நீங்கள் நேரடியாக பேசிய ஆடியோ காணலாம். அவர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நகாய் பிடி சார் தானுங்க சார்? எஸ் சார், நகாய் பிடி சார். அந்த வேடசந்தூர் சோலா மில்லு கிட்ட இது உயர்மின் கோபுர விளக்கு போட சொல்லி மனு கொடுத்தோம்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசணும்ல சார்? Yes sir, that letter we have shared now, that we have written to SP sir for getting the accident data. Okay sir. Yes, then we will send to HP sir. Based on that, if any accident is there, we will send sir. அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் அதிகமாகுதுங்க சார். அதனால தான் சார் பல முறை we will get the data from them sir, because for getting approval the data is required. Okay, because sir. Now everybody is asking sir, without necessary also no, everybody is asking for that. HP they have given that it has to get the accident data like that they have asked sir. For that we have written to SP sir. Once that report received now, we will send that proposal and based on that we will take the action sir. ஆக்ஷன் எடுக்கிறீங்களா சார்? போடுறதுக்கு ஆக்ஷன் எடுத்து based on the data again we will discuss sir. Based on சார் ஒரு 1 week ஆகுங்களா சார்? that yesterday itself I have written to SP sir. Once the report received, we will send to HP sir. Based on that, how many fatalities, how many accidents are there, based on that. சப் கலெக்டர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண சொன்னாருங்க சார். அதான் போஸ்ட் போட்டுருந்தோம்ல உங்களுக்கு. அதனால police data required sir, because they will FIR how many accidents FIR they will be registered na in their. That's why நிறைய விபத்துகள் ஏற்படுதுங்க சார். ஸ்டேட்மெண்ட் போலீஸ் கொடுக்காட்டி நாங்க பொதுமக்கள் கொடுக்குறோம்ல சார். நிறைய கையெழுத்து 300 கையெழுத்து வாங்கி கலெக்டர் கிட்ட கொடுத்தோம் சார். Yes sir, that is only we check sir. உங்களுக்கு நேரடியா மனு வந்து ஆபீஸ்ல கொடுக்கணும்னாலும் கொடுக்குறேன் சார். ஏன்னா ஏற்கனவே கொடுத்தோம் 3 மனு கொடுத்துருக்கேன். நான் ஜெராக்ஸ் கொண்டாந்து உங்கள்ட்ட கொடுக்குறேன். Okay sir. No sir, it is not, because that we have to get the data. Okay, that's why I have written to police. Once that data